டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன்று பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். திருச்சியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 5655 கோடியில் நலத்திட்டங்களை தொடங்கினார் பிரதமர். சென்னை மணலியில் உள்ள இந்தியன் எண்ணெய் நிறுவனத்தின் சார்பில் 490 கோடியில் மசகு எண்ணெய் தயாரிப்பு ஆலையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் 9 லட்சம் வீடுகளுக்கு 3685 கோடி மதிப்பில் குழாய் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்துக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். நெடுஞ்சாலைகள் மற்றும் கிராமப்புற இணைப்புகள் துறை சார்பில் பிரதமர் கிராம சடக் யோஜனா திட்டத்தில் 300 கோடியில் 307 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளை திறந்து வைத்தார். தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி டு கங்கை கொண்ட சோழபுரம் வரை 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு 183 கோடியில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணியையும் அவர் தொடங்கினார். ரயில்வே துறையில் நாகர்கோவில் டு சர்லாப்பள்ளி அம்ருத் பாரத் விரைவு ரயில், போத்தனூர் கோவை டு தன்பாத் அம்ருத் பாரத் விரைவு ரயில், ராமேஸ்வரம் டு மங்களூரு விரைவு ரயில், திருநெல்வேலி டு மங்களூரு விரைவு ரயில், மயிலாடுதுறை டு திருவாரூர் டு காரைக்குடி ரயில் ஆகிய 5 ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பிரதமர் பேசியது. இந்த நிகழ்ச்சி தமிழக எதிர்காலத்துக்கு முக்கியமான ஒன்று. 5655 கோடி மதிப்பிலான இந்த திட்டங்கள் தூய்மையான எரிசக்தி, பெட்ரோல் தொடர்பான தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறை, ஊரக பகுதி சாலைகள் தொடர்பானவை. இதனால் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர எரிவாயு பகிர்மான கட்டமைப்பின் 3700 கோடி மதிப்பிலான திட்டம் ஈரோடு டு நீலகிரி மாவட்ட மக்களுக்கு பயனளிக்கும். 9 லட்சம் குடும்பங்களுக்கும் நூற்றுக்கணக்கான வர்த்தக நிறுவனங்களுக்கும் குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு சேர்க்கும். இயற்கை எரிவாயு காற்று மாசை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். 8 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழலும் காற்றும் 4 கோடி மரங்கள் நடுவதற்கு சமமானது. மணலியில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மசகு எண்ணெய் ஆலை உலகின் மிகப்பெரிய ஆலைகளில் ஒன்றாக உள்ளது. இது உள்ளூர் மட்டத்திலான தயாரிப்புகளை அதிகரிப்பதுடன் இறக்குமதியை குறைத்து தேசத்தின் பணத்தை சேமிக்கிறது. தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ஊரக பகுதி சாலைகளால் கிராமப்புற மக்கள் கல்வி, மருத்துவம், விவசாயிகள் விளைபொருட்களை ஏற்றி செல்ல உதவும். கடந்த ஆண்டு ஆடி திருவாதிரை விழாவுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மாமன்னர் ராஜேந்திர சோழன் எழுப்பிய மகத்தான ஆலயத்தின் கட்டுமானத்தின் 1000வது ஆண்டு தொடக்கத்தை கொண்டாடினோம். இது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். தற்போது அங்கு நெடுஞ்சாலைக்கான அடிக்கல் நாட்டியுள்ளோம். தற்போதுள்ள நெடுஞ்சாலை ஆலயத்தின் அருகில் இருப்பதால் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையூறாக உள்ளது. எனவே இந்த புதிய சாலை அதற்கு தீர்வாக அமையும். கடந்த வாரம் மதுரை வந்தபோது அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடங்கி வைத்தேன். இன்று பல புதிய ரயில் சேவைகள் தொடங்கி வைத்துள்ளேன். இதன் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுவதுடன் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு ஊக்கமளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்கள் இலக்கு. தமிழக மக்கள் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று பிரதமர் மோடி பேசினார். அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட மறுத்ததால் அந்நாடு மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் தொடுத்துள்ளன. இதில் ஈரான் உச்சத்தலைவராக இருந்த அயத்துல்லா அலி காமெனி உட்பட 1500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதையடுத்து இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ முகாம்கள் மற்றும் விமான நிலையங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் கொண்டு செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் கூறியிருந்தது. இந்த ஹர்மூஸ் ஜலசந்தி பகுதி எண்ணெய் கப்பல் போக்குவரத்துக்கு மிக மிக முக்கியமானதாக உள்ளது. இந்த பகுதியில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. இதனால் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல், காஸ் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் கடல் கன்னி வெடிகளை வைக்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டது. இதனால் ஈரான் போர்க்கப்பல்கள் மற்றும் கன்னி வெடி வைக்கும் பணியில் ஈடுபட்ட கப்பல்களை தாக்கி மூழ்கடித்ததாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கலிபா துறைமுகத்தில் இருந்து தாய்லாந்தை சேர்ந்த மயூரி நாரி என்ற
எண்ணெய் கப்பலில் இந்தியாவுக்காக 30,000 டன் கச்சா எண்ணெய் அனுப்பப்பட்டது. இந்த கப்பல் குஜராத்தின் கண்டலா துறைமுகத்துக்கு வர வேண்டும். ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் வந்தபோது இந்த கப்பல் மீது மர்மமான முறையில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்தது. உடனே கப்பலில் இருந்த 20 ஊழியர்கள் மிதவை மூலம் கடலில் குதித்து தப்பினர். அவர்களை ஓமன் கடற்படை காப்பாற்றி மீட்பு பணியில் ஈடுபட்டது. கப்பலில் இருந்த 3 ஊழியர்களை காணவில்லை. அவர்களை தேடும் பணி நடைபெறுகிறது. 178 மீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்ட ஆயில் டேங்கர் கப்பலில் ஏற்பட்ட தீ அணைக்கப்பட்டதாக ஓமன் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது, எங்கிருந்து நடத்தப்பட்டது என தாய்லாந்து கடற்படை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதி மற்றும் ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுக்களும் தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளனர். ஈரானுடன் சேர்ந்த அவர்களும் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் தாக்குதல் நடத்துவோம் என ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதனால் இந்த தாக்குதலை நடத்தியது யார் என விசாரணை நடைபெறுகிறது. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதால் வளைகுடா பகுதியில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதியில் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவற்றில் ஒன்றுதான் இந்தியாவுக்கு எண்ணெய் கொண்டு சென்ற தாய்லாந்து கப்பல் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய நிறுவனமான ரிலையன்ஸ் தற்போது சர்வதேச அளவில் பல்வேறு தொழிற்சாலைகளை தொடங்க முடிவு செய்துள்ளது. தற்போது அமெரிக்காவில் $300 பில்லியன், இந்திய மதிப்பில் 27 லட்சம் கோடி செலவில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ரிலையன்ஸ் நிறுவனம் கடந்த 50 ஆண்டுகளில் அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைப்பது இதுவே முதல் முறை. டெக்சாஸின் பிரவுன்ஸ்வில் துறைமுகம் பகுதியில் இந்த தொழிற்சாலை அமைய உள்ளது. இது அமெரிக்க சந்தைகளுக்கு எரிபொருளை வழங்குவதுடன் அமெரிக்காவில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றுமதியும் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சுத்திகரிப்பு ஆலை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகின் மிக தூய்மையான சுத்திகரிப்பு ஆலையாக செயல்படும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் அமெரிக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் கூறியுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் முதன்முறையாக பிரவுன்ஸ்வில் துறைமுகம் பகுதியில் அமெரிக்காவின் முதல் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமெரிக்க ஃபர்ஸ்ட் டிபைனிங் நிறுவனம் அமைக்கிறது என்பதை அறிவிப்பதில் பெருமிதம் அடைகிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் துறை நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் முதலீட்டுடன் இந்த ஆலை உருவாக்கப்படும். இந்த முதலீடு அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரியது. இந்த அசாத்தியமான முதலீட்டுக்காக இந்தியாவில் உள்ள பங்குதாரர்களுக்கும் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கும் நன்றி என்று தெரிவித்தார். அதிபர் ட்ரம்ப் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் இந்த முதலீடு தொடர்பாக இதுவரை ரிலையன்ஸ் நிறுவனம் தரப்பில் இருந்து உறுதி செய்யப்படவில்லை. இதன் உள்கட்டமைப்பு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா ஏப்ரல் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட தயாரிப்புகளை உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளுக்கு அனுப்ப இத்துறைமுகத்தின் ஆழ்கடல் வசதிகளை இந்த ஆலை பயன்படுத்தி கொள்ளும் என்றும் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் முக்கிய கடற்கரை நகரங்களில் ஒன்று பிரவுன்ஸ்வில். இங்குதான் முக்கிய கப்பல் போக்குவரத்து மையமாக துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த துறைமுக வளாகத்தையொட்டி தான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க அமெரிக்க அரசு திட்டம் தீட்டியுள்ளது. இந்த ஆலை உலகளவில் ஏற்றுமதிக்கு பேருதவியாக இருக்கும். இப்பகுதியின் நீண்டகால கோரிக்கையான வேலைவாய்ப்பு பிரச்சனையை தீர்க்கும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த திட்டம் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க உள்ளது. மேலும் அப்பகுதிக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார செயல்பாடுகளை கொண்டு வரும். சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரவுன்ஸ்வில் பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை கொண்டு வர அமெரிக்க அரசு சார்பில் பெரிய அளவில் முயற்சிகள் நடைபெற்றன. ஆனாலும் பல்வேறு காரணங்களால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று அறிவித்தார். இதன்படி அமெரிக்காவில் தொழில் தொடங்க பல நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கனடா பிரதமர் மார்க் கார்னி எக்ஸ் சமூக வலைதளத்தில் கூறியிருப்பது, வரும் 2040ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் எரிவாயு தேவை 2 மடங்காக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிசக்தி வல்லரசு என்ற முறையில் இந்தியாவின் அதிகரித்து வரும் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்ய கனடா தயாராக உள்ளது. உலகின் மிக குறைந்த கார்பன் வெளியேற்றம் கொண்ட மற்றும் நம்பகமான முறையில் உற்பத்தி செய்யப்படும் திரவ இயற்கை எரிவாயு LNG வழங்க தயாராக உள்ளோம். ஆசியா மற்றும் ஐரோப்பியா முழுவதும்
வெப்பமாக்கல், மின்சாரம் மற்றும் தொழில்துறை பயன்பாட்டுக்கு இது பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் கத்தாரிலிருந்து வரும் எரிவாயு விநியோகத்தை பாதித்துள்ளதால் அதன் விலை உயர்ந்திருப்பதுடன் விநியோகத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. வரும் 2030ஆம் ஆண்டு இறுதிக்குள் தனது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 500 ஜிகாவாட்டாக அதிகரிக்கவும், தங்கள் நாட்டின் முதன்மை எரிசக்தி கலவையில் LNGயின் பங்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்த்தவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. இதற்கு கனடா உறுதுணையாக இருக்கும். உற்பத்தி, தூய்மையான தொழில்நுட்பம் மற்றும் அணுசக்தி திட்டங்களுக்காக இந்தியா முக்கியமான தாது பொருட்களை தேடும் வேளையில் கனடாவின் வளங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்கள் ஒரு சிறந்த கூட்டாளியாக அமையும். உலகில் உள்ள சுரங்க நிறுவனங்களில் 40% கனடாவில் பட்டியலிடப்பட்டுள்ளன. இவ்வாறு அவர் தெரிவித்தார். கச்சா எண்ணெய், LPG, LNG அல்லது யுரேனியம் என கனடா எதை வழங்கினாலும் வாங்க இந்தியா தயாராக இருப்பதாக கடந்த மாதம் தகவல்கள் வெளியானது. அதே நேரம் வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒப்புதல் நடைமுறைகளை கனடா எளிதாக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஈரான் இஸ்ரேல் போர், மத்திய கிழக்கு நாடுகளின் நிலைமை, ஹர்முஸ் ஜலசந்தி மூடல் மற்றும் எரிசக்தி விலை உயர்வு குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் ஆலோசித்த பிறகு கார்னி இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார். முன்னதாக திங்கட்கிழமை அன்று அதிபர் ட்ரம்புடனும் அவர் இது குறித்து விசாரித்திருந்தார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் விலை கடந்த 7ஆம் தேதி உயர்த்தப்பட்டது. டெல்லியில் மானியமில்லாத சிலிண்டருக்கு 913ஆக உயர்த்தப்பட்டது. அதேபோல் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் விலை 1883ஆக அதிகரித்தன. இந்தியாவில் 33 கோடிக்கும் அதிகமான வீடுகளில் சமையல் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து வருவதால் அங்கிருந்து வரும் சப்ளை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிட்டது. கத்தார் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரும் சமையல் கேஸ் விநியோகம் முற்றிலும் குறைந்து விட்டதால் LPG விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் மொத்த LPG தேவையில் சுமார் 60% அளவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, குவைத் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயானது மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள் மூலம் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. தற்போது போர் மூண்டுள்ளதால் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக இயக்கப்படும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என எச்சரித்துள்ளதால் அந்த கப்பல்கள் அங்கேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இந்தியாவில் LPG சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நெருங்கியுள்ளது. நமது நாட்டில் உள்நாட்டு LPG சிலிண்டர் நுகர்வு கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் உயர்ந்துள்ளது. 2016-17ஆம் ஆண்டில் 21.61 மில்லியன் டன்னிலிருந்து நிதியாண்டு 2025இல் 31.32 மில்லியன் டன்களாக நுகர்வு உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் LPG பயன்பாடு 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 43% அதிகரித்துள்ளது. ஈரானால் ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 40 நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கத் தொடங்கியுள்ளது. மேலும் எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 75% தற்போது மாற்று வழித்தடங்கள் மூலம் வருவதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் நடுவில் இடையிலான குறுகிய கப்பல் பாதையான ஹர்முஸ் ஜலசந்தி உலகளவில் எரிபொருள் விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமானது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் குறைந்தது 5இல் 1 பங்கு இதன் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து இந்த ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் விநியோகம் மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போதைக்கு இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பிற வழிகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் கொள்முதலை மத்திய அரசு 55%லிருந்து 75%ஆக உயர்த்தியுள்ளதாகவும் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்திட அதிகாரிகள் பல நாடுகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு தரவுகளின்படி அல்ஜீரியா, அங்கோலா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரேசில், புருனே, கனடா, கொலம்பியா, எகிப்து, கிரீஸ், ஈராக், இஸ்ரேல், தென்கொரியா, குவைத், லிபியா, மலேசியா, மெக்சிகோ, நெதர்லாந்து, நைஜீரியா, நார்வே, ஓமன், பனாமா, கத்தர், சவுதி அரேபியா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், இங்கிலாந்து,
அமெரிக்கா, வெனிசுலா உள்ளிட்ட 40 நாடுகளிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி வளங்களை இந்தியா இறக்குமதி செய்கிறது. ரஷ்யாவிலிருந்தும் இந்தியா தனது கொள்முதலை தொடர்கிறது. நாட்டின் முதன்மை சப்ளையராக ரஷ்யா இருந்து வருகிறது. கடந்த மாதம் தினமும் 0.04 மில்லியன் பீப்பாய்கள் வழங்கப்பட்டன. இது நமது விநியோகத்தில் கிட்டத்தட்ட 20% என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் கடந்த திங்கட்கிழமை மாநிலங்களவையில் கூறுகையில், மத்திய அரசு 5.33 பில்லியன் மெட்ரிக் பெட்ரோலிய பொருட்களுக்கான இருப்பு வசதிகளை நிறுவியுள்ளது. இது சுமார் 9.5 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும். கூடுதலாக 64.5 நாட்களுக்கு கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்களுக்கான சேமிப்பு வசதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் கொண்டுள்ளன என்றார். டெல்லி அருகே காஜியாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரீஷ் ராணா. சத்தீஸ்கரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பிடெக் படித்து வந்தார். இவர் தங்கியிருந்த விடுதியின் 4வது மாடியிலிருந்து கடந்த 2013 ஆகஸ்ட் 20 தவறி விழுந்தார். அதில் அவருக்கு நரம்பிழை தண்டில் காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பிறகும் நினைவு திரும்பாத நிலையில் மருத்துவ ரீதியில் உணவும் நீரூட்டமும் அளித்து தொண்டையில் சுவாச குழாய் பொருத்தியும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. படுத்த படுக்கையாக இருக்கும் அவருக்கு இடையில் வலிப்பு நோய், படுக்கைப்புண் ஏற்பட்டு அதற்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 13 ஆண்டுகளாக பல்வேறு சிகிச்சைகள் அளித்தும் நினைவு திரும்பாததை கருத்தில் கொண்ட பெற்றோர்கள் மகனை கருணை கொலை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் நோயாளி ஹரீஷ் ராணாவின் உடல்நிலையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட முதல் நிலை, 2ஆம் நிலை மருத்துவ குழுக்களும் மருத்துவ ரீதியில் உணவும் நீரும் அளித்து வருவதை நோயாளியின் நலன் கருதி விலக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தனர். இதை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் நேற்று அளித்த தீர்ப்பில் கூறியிருப்பது, ஹரீஷ் ராணாவின் உடல்நிலையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட முதல் நிலை, 2ஆம் நிலை மருத்துவ குழுக்களும் உயிர்காக்கும் கருவிகளை விலக்க பரிந்துரைத்த பிறகு நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. இருப்பினும் முதல் நிகழ்வு என்பதால் நோயாளிக்கு பொருத்தப்பட்ட உயிர்காக்கும் கருவிகளை கண்ணியத்துடன் விலக்க வேண்டும். முதல் நிலை, 2ஆம் நிலை மருத்துவ குழுக்கள் பரிந்துரைத்து இதுபோன்ற உயிர்காக்கும் கருவிகளை விலக்கி கருணை கொலை செய்ய கோரும் விவகாரத்தில் காமன் காஸ் வழக்கின் தீர்ப்பின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி மருத்துவமனைகளிடம் இருந்து தகவல்களை பெற வேண்டும் என்று அனைத்து நீதித்துறை நடுவர்களுக்கும் உயர்நீதிமன்றங்கள் உத்தரவிட வேண்டும். கருணை கொலை விவகாரத்தில் பரிந்துரைகளை அளிக்க அனைத்து மாவட்டங்களிலும் முதல் நிலை, 2ஆம் நிலை மருத்துவ குழுக்களுக்கு பதிவு பெற்ற மருத்துவர்களின் பட்டியலை மாவட்ட தலைமை மருத்துவ அதிகாரி பராமரிப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். கருணை கொலை விவகாரத்தில் மத்திய அரசு விரிவான சட்டம் இயற்ற பரிந்துரைக்கிறோம் என்று தீர்ப்பு கூறப்பட்டது. கருணை கொலையில் 2 வகை. குணப்படுத்த முடியாத நோயால் நீண்டகாலம் அவதிப்படும் நோயாளியை அவருக்கு வழங்கப்படும் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை நீக்குவதன் மூலம் அல்லது மருத்துவ சிகிச்சைகளை நிறுத்துவதன் மூலம் தாமாக உயிரிழக்க செய்வது பாசிவ் யுதனேஷியா எனப்படும் கருணை கொலை. இதை உரிய வழிகாட்டுதல்களுடன் மேற்கொள்ள சட்டப்பூர்வமாக அனுமதி உண்டு. இதுபோன்ற நோயாளிகளை நோயிலிருந்து நிரந்தரமாக விடுவிக்கும் வகையில் உயிரிழக்க செய்யும் மருந்தை ஊசி மூலம் மரணமடை செய்வது ஆக்டிவ் யுதனேஷியா மற்றொரு வகை கருணை கொலையாகும். இந்த நடைமுறை இந்தியாவில் சட்டவிரோதமாக கருதப்படுகிறது. இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.